Hey guys, welcome back to BA in Action. லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் பாபியோட சீரிஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். நீங்கள் அந்த எந்த வீடியோ பார்க்காட்டி மேலே பாபியோட பிளேலிஸ்ட் செட் பண்ணுற மாதிரி செக் அவுட் பண்ணியிருந்தேன். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரிக்வஸ்ட் பண்ண மாதிரி நாங்கள் டப்ளூ சீரிஸ் இந்த வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டப்ளூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனை, அதாவது டப்ளூ டெஸ்க்டாப் பப்ளிக் வெர்ஷனை வந்து எந்த வித சார்ஜஸ் இல்லாமல் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கான லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் டப்ளூ இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா அதோட வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் பண்ண வியூவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் வந்து உங்களுக்கான டுட்டோரியல்ஸ் இருக்கும். விச் மீன் நீங்கள் எப்படி கெட் ஸ்டார்ட் பண்ணலாம், ஓ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா அதுலேயே உங்களுக்கான சாம்பிள் டேட்டா செட்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அண்ட் கீழே போனீங்கன்னா விஸ் ஆஃப் த டேட்டான்னு இருக்கும், விச் மீன் விஷுவலைசேஷன் ஆஃப் த டேட்டு. ஸோ பாபிஐக்கும் டப்ளூக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டப்ளூ யூஸ் பண்ணுறது ஈஸி, பட் நீங்கள் டப்ளூ வச்சு ஒரு ஸ்டோரி டெல்லிங் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் நீங்கள் வந்து பாபியோட கம்பேர் பண்ணும்போது பாபியை வந்து என்ன சொல்கிறது, சார்ட்ஸ் அண்ட் டேட்டா கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் அந்த ஸ்டோரி டெல்லிங் கிரியேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் டப்ளூ வந்து அப்படி இல்லை. அந்த ஸ்டோரி டெல்லிங் கிரியேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் சார்ட்ஸ் அண்ட் அந்த டேபிள்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இந்த டேட்டா விஷுவலைசேஷன் டூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டப்ளூ வந்து பாபியை விட எப்பயுமே கொஞ்சம் மேலே தான் இருக்குது. பிகாஸ் அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் என்ன சொல்கிறது, யாராலையும் அதை லேர்ன் பண்ண முடியும். ஈவன் அதுக்கான எந்த நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அதோட பேசிக்ஸை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து டேப்ல வந்து மாஸ்டர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே நீங்கள் ஒரு டேட்டா இம்போர்ட் பண்ணலன்னா, ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து பாபியிலேயே பார்த்துருந்தா மல்டிபிள் டேட்டா சோர்ஸ்லேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் மல்டிபிள் டேட்டா சோர்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல், டெக்ஸ்ட் ஃபைல், ஜேசன், ஆக்சஸ், பிடிஎஃப் அண்ட் பார்ஷியல், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபைலில் இருந்தும். அண்ட் ஆல்சோ இப்போ உங்களுக்கு என்ன இந்த இடத்துல சர்வர் இருக்குது, அதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வர்ஸ் வெப் டேட்டா கேரக்டர் த்ரூ வந்து நீங்கள் வந்து ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணலாம். ஃபோர்த் மூணு நான் ஒரு எக்ஸல் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். இட்ஸ் ஜஸ்ட் அ சாம்பிள், உங்களுக்கு எதுவும் பண்ண போகிறல, உள்ள டூல்ஸை காட்டு தான் இது பண்ணுறேன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேட்டா இம்போர்ட் பண்ணோன்னா அது வந்து இந்த டேட்டா சோர்ஸ் இந்த லேஅவுட்குள்ளே லோட் ஆயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண டேட்டாக்குள்ளே அந்த ஷீட்டுக்குள்ளே இருக்க 2 ஷீட் டிஃப்ரெண்ட் ஷீட் வந்து இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா நீங்கள் அதை வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா காட்டும். அண்ட் ஆல்சோ நான் மற்றதையும் டபுள் கிளிக் பண்ணேன்னா இதில் வந்து நீங்கள் அதுக்கான கனெக்ஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். பட் நீங்கள் பாபியில் பார்த்தீங்கன்னா பாபியில் நீங்கள் டேட்டா மாடலிங் டேப்பில் போயிட்டு அதுக்கான அந்த கனெக்ஷனை கிரியேட் பண்ணணும். பட் இங்கே அப்படிலாம் நீங்கள் அந்த டேட்டா சோர்ஸ் பண்ணுறதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து பர்டிகுலர் ஒரு இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா அது என்னென்ன கேட்டகரிஸில் இருக்குது காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டைப் என்னென்னு காட்டும். அதாவது இந்த டேபிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கொலம் எடஸை காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் ஐடி, ஃப்ளேவர் ஐடி, கோர்ஸ், ஸ்டேட் அண்ட் ரீஜன். அண்ட் இங்கே பார்த்தீங்க இதோட டைப் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டேபிள் இருக்கும். இது எல்லாமே நான் லேட்டர்னு சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ரிமோட் நோட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ஐடி இல்லை வேணும்னா நீங்கள் அந்த நேமை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு எல்ஸ் அந்த இடத்துல ஒரு புது கல்குலேட் ஃபீல் ஒரு குரூப் ஒரு பீன்ஸ் கிரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டைப்பை கிரியேட் பண்ணிங்கன்னா அதோட டைப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 ரோஸ் வந்து இல்லை காட்டுது. சேம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மெட்லாம் காட்டும். இங்கே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அதோட டைப் அண்ட் ஃபீல்ஸை காட்டும். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்து அதுக்கான டேட்டாவை காட்டும். அண்ட் இந்த மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் டேட்டா விண்டோஸ் கீழே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே நீங்கள் எப்படி இன்னொரு ஒரு புது ஃபைலோ புது பேஜோ க்ரியேட் பண்ணலாம் இருக்குது. அண்ட் இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷீட் 1 இருக்கும். ஸோ இந்த ஷீட் 1 கிளிக் பண்ணோம்னா இந்த வியூ ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த ஷீட் எப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி சார்ட்டோ பார் சார்ட் வந்து ஒரு ஷீட்டாக கன்சிடர் பண்ணாங்க. பிகாஸ் நாங்கள் வந்து பாபியில் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஒரு கேன்வஸுக்குள்ளே மல்டிபிள் சார்ட்ஸ் அதுக்கப்புறம் மல்டிபிள் டேபிள்ஸ் போட்டோம். பட் இங்கே அப்படி இல்லை, ஒரு ஷீட்டுக்குள்ளே வந்து ஒரு விஷுவலைசேஷன் தான் போடலாம். அந்த விஷுவலைசேஷன் வந்து கம்பைன் பண்ணி ஒரு டேஷ்போர்டாகவும் மல்டிபிள் டேஷ்போர்டை கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டோரி போர்டாகவும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுதான் டப்ளூவில் இருக்கிற ஃப்ளோ. பட் பாபியில் வந்து நீங்கள் வித்தின் த கேன்வஸே உங்களுக்கு வேணால் டேஷ்போர்டோ ஒரு பேஜால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு ஸ்டோரி டெல்லிங்கை க்ரியேட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷீட் டேபிளுக்கு வந்துட்டோம். ஷீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆல்ரெடி அந்த டேட்டா சோர்ஸில் இருந்த விட எக்ஸ்ட்ரா 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் ஃபைல் டேட்டா, அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் இருக்குது. ஸோ ஒர்க் ஷீட்டுங்கிறது இதே மாதிரி இன்னொரு ஷீட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு புது கிராஃபோ சார்ட்டோ க்ரியேட் பண்ணுறதுக்குண்டு. அதுக்கப்புறம் டேஷ்போர்ட் நான் சொன்ன மாதிரி
மல்டிபிள் ஷீட்ஸை வந்து கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு புது டேஷ்போர்ட் தேவை. ஸோ அந்த டைம் நீங்கள் ஒரு புது டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி அந்த ஷீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, அதாவது மல்டிபிள் டேஷ்போர்டை வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே அனலிஸ்ட்டுக்குள்ள வந்தீங்கன்னா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் ஆஃப், அதுக்கு டோட்டல் ஸ்பாஷியல் வேல்யூஸ், அப்புறம் டேபிள் லே அவுட், அதுக்கப்புறம் லெஜெண்ட்ஸ், ஃபில்டர்ஸ், ஹைலைட், பேராமீட்டர்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் இதுக்குள்ள நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் இதுக்குள்ள வச்சு போட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மேப் சார்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜியோகிராஃபிக்கை பேஸ் பண்ணி நீங்கள் மேப்ஸோ பேக்ரவுண்ட் இமேஜோ சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் இதில். தென் ஃபார்மேட், இல்லை பார்த்தீங்கன்னா ஃபோன்ட் அலைன்மெண்ட், அந்த ஃபார்மேட்டிங் ஸ்டஃப் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் சர்வர்ஸ், இதை பற்றி நான் அப்புறம் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ அசோஷியல் இருக்கிற மாதிரி விண்டோ அண்ட் ஹெல்ப், இல்லை வந்து அந்த டோட்டல் அந்த விண்டோ ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஹெல்ப்பில் வந்து நீங்கள் யூஸ்வல் கம்யூனிட்டி ஹெல்ப்போ ஒரு எல்ஸ் அதர் செட் ஆஃப் செட்டிங்ஸ் அண்ட் சூஸ் லாங்குவேஜை வந்து பார்த்துக்கொள்ளலாம். அண்ட் அது கீழே அப்படியே போனீங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டார்ட் பேஜ்ன்னு இருக்கும். இது கிளிக் பண்ண நம்மளோட ஸ்டார்ட் பேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறமா அன்டூ அண்ட் ரீடூ இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரீப்ளே அனிமேஷன், இது வந்து நாங்கள் பண்ணும்போது பார்க்கலாம். இதில் வந்து நாங்கள் செட் ஆஃப் அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இவன் நாங்கள் பாபியில் கூட கிரியேட் பண்ணலாம். பட் இல்லை நான் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணலாம்ட்டு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ், சாரி இதில் வந்து ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேவ் டூன்னு இருக்குது. பப்ளிக் சேவ் டு பப்ளிக் டேப்லூ. இங்கே வந்து இன்னொரு அடிஷனல் டேட்டா சோர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு புது ஒர்க் ஷீட் ஆட் பண்ணுறதுக்கான பட்டன் இது. தென் இது வந்து அகைன் ஒரு டூப்ளிகேட், இது வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. இது வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணலாம். ஸோ இது வந்து எக்ஸல்லே அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஸ்வாப் பண்ணுறதுக்கு சேம் ஐடியா தான் இருக்கும். தென் ஷோட் பை அசெண்டிங் அண்ட் ஷோட் பை டிசெண்டிங். இது வந்து ஹைலைட். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசபிள் ஒர்க் புக் ஹைலைட் ஓ டிசபிள் ஷீட் ஹைலைட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நாங்கள் பார்ப்போம். தென் அதுக்கப்புறமா குரூப்பிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சம் ஃபீச்சர்ஸ் எனேபிளாக இருக்குது, சம் ஃபீச்சர்ஸ் வந்து டிசேபிளாக இருக்குது. பிகாஸ் நாங்கள் எந்த டேட்டா உள்ள போடாதனால. அதுக்கப்புறமா மார்க் லேபிள்ஸ் இருக்குது. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மார்க்அப்ஸ் வரும். அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆக்சஸ், அதுக்கப்புறமா இந்த ஃபிட் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபிட்டாக ஃபிட் வித் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. தென் ஃபைனல் லைனிங் பார்த்தீங்கன்னா ஷோ அண்ட் கார்ட்ஸ்ன்னு இருக்குது. இல்லை எங்களுக்கு தேவையானது வந்து ஹைட் பண்ணி ஷோ பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ப்ரெசன்டேஷன் மோட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இம்போர்ட் பண்ண அந்த டேட்டா இருக்குது, அதாவது கேட்டகரின்னு இருக்குது, அதுக்கு ஃபுட் ஐட்டம் இருக்குது. ஸோ நம்மளோட இந்த டேபிள் நம்ம இம்போர்ட் பண்ண அந்த எக்ஸல் ஃபைலில் பார்த்தீங்கன்னா 2 ஷீட் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷீட் வந்து கேட்டகரி, தென் ஃபுட் ஐட்டம். அண்ட் இதை வந்து இந்த கன்வெர்ஸ்குள்ளே இம்போர்ட் பண்ணி எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் சார்ட் ஒரு ஷீட் நாங்கள் கிரியேட் பண்ணலாம், ஒரு ரஃபான ஐடியாவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்ட் guys. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ if you're new to this channel, don't forget to hit the subscribe button. See you next video guys. Bye.